வித்யா என்ற கல்லூரி மாணவி தனது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த தவறி நாளுக்கு நாள் சோர்வாகி வந்தாள். காலில் தூசு பிடித்தவாறே ஓடி வந்து வகுப்புகள் பங்கேற்க, இரவில் பாடங்களை படிக்காமல் பல்வேறு சீரியல்களை பார்க்க நேரத்தை வீணடித்தாள். அதன் காரணமாக அவளுக்கு உடல் சோர்வு, மன அழுத்தம் மற்றும் மன உற்சாகத்தின் குறைபாடு ஏற்பட்டது. ஒரு நாள் வித்யாவின் அன்புக்குரிய பேராசிரியர் மாலதி அவளுடன் நேரடியாக பேசினாள். வித்யா, உன் உடல் மற்றும் மனதை நீ கவனிக்காமல் நீ முன்னேற முடியாது. உன்னை நேசிக்கிறது உன் மனதும் உடலும். அவற்றை கவனிக்க மாட்டாயா? வித்யாவுக்கு இதை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஆமா, ஆசிரியர், நான் எதை செய்ய வேண்டும் என்று அவள் கண்ணீர் மிதந்து கேட்டாள். மாலதி அவளிடம் கூறினாள், தினமும் ஒரு சிறிய விஷயத்தில் தன்னை நேசிக்க தொடங்கு. காலை எழுந்தவுடன் ஒரு அன்பான வார்த்தையை நீ உனக்கு சொல்லிக்கொள். தினமும் 10 நிமிடங்கள் யோகா அல்லது நடைபயிற்சி செய். உன் உணவை சீராக கொண்டு உடலை கவனிக்கவும். வித்யா அந்த நாளிலிருந்து மாற ஆரம்பித்தாள். தினமும் காலை 10 நிமிடங்கள் மெலிதான யோகா செய்ய தொடங்கினாள். சாக்லேட், ஜங்க் ஃபுட் என பொருளற்ற உணவுகளை குறைத்து பயனுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாள். அவள் வாழ்க்கையில் உற்சாகம் வந்து மன அழுத்தம் குறைந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு மாலதி ஆசிரியர் அவளை சந்தித்த போது வித்யா சிரித்துக்கொண்டே கூறினாள், ஆசிரியர், நான் என்னை நேசிக்க ஆரம்பித்த பிறகுதான் எனது வாழ்க்கையிலும் ஒழுங்கும் சுகமும் வந்தது. தனநலம் காத்தல் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இந்த கதை நாம் அனைவருக்கும் ஒரு பாடம் சொல்லுகிறது. தனநலனை காப்பது கடமையாக கருதி உடல் மனதை அடிக்கடி பராமரிக்க வேண்டும்.